ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மௌரியா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூஜா கூடை, ஒயரில் செஞ்ச பூஜை கூடை வந்து பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து 3 டைப்பான நாட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, பாக்ஸ் நாட் 3 யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஹேண்டில் வந்து நம்ம ஒயர் நிறையா உள்ளே சொருகிற மாதிரி இல்லாமல் போட்டிருக்கோம். அந்த மெத்தட் எப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஆம்லா நாட் போட்டிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ரெட் கலரும் சாண்டல் கலர் ஒயரும் நான் எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து 3 லைன் வந்து ரெட்டும் 3 லைன் வந்து ஒயிட் வர மாதிரி ஜாஸ்மின் நாட் வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நாட்டு. இது வந்து மேலே 4 லைன் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்கக்கூடியதாக பார்த்து போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கூடையில் நம்ம ஹேண்டில் வந்து எப்படி அதிகமான ஒயரை வந்து உள்ளே சொருகிற மாதிரி இருக்கும். நார்மலான ஹேண்டில்ஸ் எல்லாமே அப்படி இல்லாமல் ஈஸியாக எப்படி ஹேண்டில் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் நாட் வந்து நான் 5 லைன் ஸ்ட்ரைட் லைனில் 5 பாக்ஸ் நாட் இருக்கிற மாதிரி நான் ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாக்ஸ் நாட் போடும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துச்சுன்னா இதை வந்து சைடில் இருந்து அதை வந்து உள்ளே சொருகி விடணும். இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக சொருகக்கூடாது, சைடில் இருந்து தான் ஒன்றா சொருகணும் அந்த ஒயரை. இப்போது இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாருங்கள், இது ஃபுல்லாக சொருகி முடித்தாச்சு. இப்போ நமக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹேண்டில் போட்டோம்னா அப்போ வந்து நம்ம அதை பூஜா பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. கீழே ஆம்லா நாட்டு, மேலே ஜாஸ்மின் நாட்டு, அதுக்கு மேலே வந்து பாக்ஸ் நாட். இந்த மாதிரி நம்ம போட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு தான் ஹேண்டில் வந்து நம்ம போட போகிறோம். ஒயர் அதிகமாக சொருகிற மாதிரி இல்லாமல் போட போகிறோம். இது அட்டகாசமாக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் வந்து ஈவன் கவுண்டிங்கில் இல்லாமல் ஆட் கவுண்டிங்கில் இருக்குது. அதாவது 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம போட முடியும். பட் இதில் பார்த்திங்கன்னா 9 இருக்கிறதுனால நம்ம 2க்கும் நடுவில் வர மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ வந்து நான் இதுக்கு 3 ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 3 ஒயரும் வந்து நான் எந்த இடத்துல சொருகியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4.5 அந்த மாதிரி. இப்போது அந்த ட்ரையாங்கிள் 4 ட்ரையாங்கிள் இந்த சைடும் அந்த சைடும் 2 பக்கமும் அந்த மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். ஒயரோட லென்த்து வந்து 3 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் நீங்கள் கொண்டு போகிற வரைக்கும் உள்ளே சொருகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்தால் போதும். இப்போ நான் ஒரு டேப் எடுத்துகிட்டு அதை அந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த டேப்பை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்படி நம்ம அதை நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து 3 ஒயர் எடுத்திருக்கோம். அதுவும் 3 அடிக்கு எடுத்திருக்கோம். அதையும் அந்த சைட்லேருந்து இந்த சைடு சொருகி விட்டு ஈக்குவலாக கொண்டு வந்து 2யும் ஜாயின் பண்ணி விடணும். பார்த்திங்கன்னா இந்த 3 ஒயரும் 3 அடிக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து அதே மாதிரி இந்த சைடில் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக ஹேண்டிலுக்கு வர மாதிரி நம்ம பார்த்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த ஒயரோட ஒரு சைடு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் விட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 2யும் ஈக்குவலாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அதே மாதிரி தான் இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக எல்லா ஒயரையும் ஈவனாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம எப்படி டைட்டாக பிடிச்சி டேப் சுற்றணும் அதே மாதிரி இந்த சைடும் டேப் சுற்றிக்கோங்க. இப்போ டேப் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ தான் நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைட்லேருந்து 3 ஒயரை நம்ம மடித்ததும் இந்த சைட்லேருந்து மடித்ததையும் எடுத்து 2யும் பாருங்கள் ஒரு சைடோட எட்ஜை இன்னொரு
அந்த டேப் சுற்றின இடத்துலையும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருந்து கொண்டு வந்து அதை அந்த டேப்போடு சேர்த்து இந்த மாதிரி ஈவனாக பிடிச்சி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுபடியும் அதே மாதிரி டேப்பை சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றும்போது கழண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்படி 2 சைடும் டேப் சுற்றி அது மேலேயே நம்ம வந்து மறுபடியும் ஒயர் வந்து சுற்ற போகிறோம். எப்பவும் ஹேண்டில் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹேண்டில் போட்டுட்டு உள்ளே சொருகி விட போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து ஈஸியாக கழண்டு வந்துடும்னாலாம் நினைக்க வேண்டாம். இதில் வந்து நிறையா ஒயர்ஸ் உள்ளே போட்டிருக்கனால நல்லா ஸ்ட்ராங்காகவும் நின்றுக்கும். நம்ம டைட்டாக தான் அதை வந்து ரோல் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போது ஆப்போசிட்டில் டேப் சுற்றி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். நான் இந்த கூடைக்கு கொஞ்சம் ஹைட் வந்து லென்த்தாக தான் போட்டிருக்கேன், பார்க்குறக்கு அப்போ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ஒயர் வந்து 8.5 அடியில் எடுத்திருக்கேன். 8.5 அடியில் எடுத்துகிட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு நம்ம ஆஸ் யூஷுவல் பின்னுவோம் இல்லைங்களா. கைப்பிடி பற்றின வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ அந்த 8.5 அடிக்கு நம்ம எடுத்துருக்கிற அந்த ஒயரை வந்து ஈக்குவலாக இந்த மாதிரி ஈவனாக என்ன பண்ணிக்கலான்னா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்டில் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். 8.5 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த கூடையை நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு இந்த சைட்லேருந்து 2 ஒயரும் அந்த சைட்லேருந்து 2 ஒயரும் வரும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அடியில் இருக்கிற ஒயரை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் கீழேயும் ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரும் மேலே வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை மறுபடியும் மேலே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட் ஒயரோட மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒயருக்கு கீழே கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரை எடுத்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் சைடே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள். அடுத்தது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற மேலே பார்த்திங்கன்னா அது வந்து ஹைட்டில் கொஞ்சம் மேலே இருக்கும். அந்த ஒயரை அதே மாதிரி ரைட் சைடில் 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட்டுக்கே கொண்டு வந்துடுறோம். இப்போது மறுபடியும் ரைட் ஹேண்டில் இருக்கிற மேலே டாப்பில் இருக்க ஒயரை 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து எகெயின் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடுறோம். இந்த மாதிரி திரும்ப நம்ம இதை போட்டு வேகமாக போட்டு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஹேண்டில் தான். பார்க்குறக்கு இந்த பிளாக் கலர் வந்து டேப்பு ஒட்டி இருக்கிறது நமக்கு வந்து தெரியுது. இப்போ இதுக்கு வந்து ரெட் கலரில் டேப் இருந்திருந்தால் நம்மளுக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ இதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா தள்ளி விட்டுக்கணும். தள்ளி விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வரும். இப்போ பாருங்கள், எனக்கு பாதி ஹேண்டிலுக்கு மேலே நான் போட்டுட்டேன். பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது ஒரே கலரில் இருக்கிறனால. இப்போ 2 கலர்லேயும் நம்ம ஒயிட்டில் ஒரு ஒயரும் ரெட்டில் ஒரு ஒயரும் வச்சு நம்ம கூட போட்டிருந்துருக்கலாம். ஆனால் எனக்கு ரெட் கலர் ப்ளெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதனால் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஹேண்டில் வந்து போட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடில் 2 ஒயர் அந்த சைடில் 2 ஒயர், அந்த 2ஐயும் உள் பக்கமாக விட்டு நம்ம வந்து அதை சொருகிக்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக இந்த சைடில் 2ஐயும் அந்த சைடில் 2ஐயும் விட்டு நம்ம அதை சொருகிக்கலாம். உள் பக்கமாக சொருகிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விட்டுக்கலாம். அதை சொருகிறதுக்கு முன்னாடி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதை சொருகுனிங்கன்னா நல்லா க்ரிப்பாக டைட்டாக இருக்கும். சொருகி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ ஹேண்டில் பின்னினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒயர் கூட இருக்கு இல்லையா, அதோட ஹேண்டில் வந்து டச் ஆகாமல் இருக்குது. நம்ம அதை வந்து 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் ஒயர் வச்சுக்கலாம். அதை வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டு நல்லா இறுக்கமாக உள்ள சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது க்ரிப்பாக நின்றுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே எடுத்து மறுபடியும் உள்ளே சொருகி அந்த மாதிரி 3 தடவை 4 தடவை நம்ம அப்படி சொருகி விடும்போது அது கரெக்டாக நின்றுக்கும். இப்போ இதில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள், இப்போ நம்மளோட பூஜா கூட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹேண்டிலும் ரொம்ப ஈஸியாக அதிகமாக ஒயர் சொருகாத மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம வந்து 50% ஆஃபர்லையும், மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும், மற்ற எந்த மொபைல் ஆப்பில் நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க். ப்ளஸ் நமக்கு ப்ளே ஸ்டோர்லையும் இதோட ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பை மோட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்து 7 days நமக்கு டெலிவரி ஆயிரும். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு 999 rupeesல 21 ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.